சரி, இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை, மழை வேண்டி தொழுகையை பொறுத்தவரையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குத்பாவில் அதிகமான இஸ்திக்பாரை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகளார் சில வசனங்களை ஓதுவார்கள். பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அதிலே துஆ செய்வார்கள். குறிப்பாக மழை வேண்டி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அகீத்னா போன்ற வார்த்தைகள், அல்லாஹும்ம அஸ்கினா கீதன் முகீதன் மரியன் முரியன் மரியன் ஆஜிலன் கைர ஆஜில் நாஃபியன் கைர தார். அடுத்தது மழையை கூடுதலா மழை பெஞ்சால் அந்த மழையை வேறு இடத்தை திருப்புறதுக்காக வேண்டி நபிகளார் துஆ செய்திருக்கிறார்கள். தன்னுடைய கையை எந்த அளவுக்கு ஏந்தினார்கள் என்றால், அப்படி ஏந்தி இந்த கக்கத்தின் வெண்மைகள், நபிகளாருடைய கக்கத்தின் வெண்மைகள் விளங்குகின்ற அமைப்பிலே கையை ஏந்தி இருக்கிறார்கள் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் மற்ற நேரங்களிலே ஒரு இமாம் மிம்பர் நின்று கையேந்தி துஆ செய்யலாமான்னு கேட்டா, கையேந்தி துஆ செய்வது நபி வழி அல்ல. கையேந்தி துஆ செய்வது நபி வழி அல்ல. ஆனால் அவர் துஆ செய்யும் போது இவ்வாறு விரலை நீட்டிக்கொண்டு இஷாரா செய்து கொண்டு துஆ செய்வது சுன்னா என்பதை நான் இப்பொழுது சொல்ல போகிற அந்த செய்திகளிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை இவ்வாறு கையை உயர்த்தி விரலை ஆட்காட்டி விரல், தஸ்பீஹ் விரல்னு சொல்லுவோம், இஸ்பா அல் முசப்பஹா, முசப்பஹான்னு சொல்லக்கூடிய இந்த விரலை நீட்டிக்கொண்டு, யா அல்லாஹ் மக்களுக்கு நீ இன்ன உதவியை செய்வாயாக, இன்னதை யா அல்லாஹ் ஏற்படுத்துவாயாக, ஹைரை கொடுப்பாயாக, பரக்கத் செய்வாயாக, அவருடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, அல்லது பலஸ்தீன் பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி வைப்பாயாக, இப்படியாக விரலை நீட்டிக்கொண்டு துஆ செய்வது சுன்னா என்பதை நாம் இந்த பின்வருகின்ற இந்த ஹதீஸில் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் 53வது செய்தி, உமார் இப்னு ருஐபா என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் ஒரு நபி தோழர். அவங்க சொல்றாங்க, நபிகளா, அதாவது பிஷ்ர் இப்னு மர்வான், அப்ப அவர் மிம்பர்ல கைகளை ஏந்திக்கிட்டு என்ன செய்யறார், பிரார்த்திக்கிறார், கைகளை ஏந்தி கொண்டிருக்கிறார். பிறகு வேற ஹதீஸ்ல, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் ராஃபியன் எதைகி, 2 கையையும் ஏந்தி கொண்டிருந்தார். வேற ரிவாயத்தில் 2 கையையும் ஏந்தி துஆ செய்தார். அதே போல இந்த ஆட்காட்டி விரலையும் இஷாரா செய்து கொண்டிருந்தார். இதை வேறையா சுட்டிக்கிட்டு இருந்தார். இப்படி அந்த ஹதீஸ்கள் பின்னுக்கு வர ஹதீஸ்கள் ஒவ்வொன்றிலையும் வருது. நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அப்ப கையை ஏந்தி கொண்டு அவர் பிரார்த்திப்பதை இவர் பார்க்கிறார். யார்? உமாரா இப்னு ருவைபா பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சபிக்கிறார், கப்பஹல்லாஹ் ஹாத்தைன் யதைன், அல்லாஹு தஆலா இந்த 2 கைகளையும் இழிவுபடுத்துவானாக என்று சொல்கிறார்கள். வேற ரிவாயத்துகள்ல அந்த கையை குட்டையாக ஆக்குவானாக என்று, குட்டையாக ஆக்குறதுன்னா, குட்டையாக அவருடைய கையை கொண்டு ஏன் இப்படி செய்கிறான் என்று ஒரு செய்தியை சொல்வதாக சொல்லியிருக்கலாம். அல்லது அவனுடைய கையை அல்லாஹ் குட்டையாக ஆக்குவானாக, நம்மட அந்த தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, அந்த விளங்காத கையாக ஆக்குவானாக, வேலை செய்யாத கையாக, இயங்காத கையாக ஆக்குவானாக என்ற அமைப்பில் அவருக்கு பதுவா செய்கிறார். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நபிகளார் கையால் இவ்வாறு இஷாரா செய்வதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். நபிகளார் துஆ செய்வதாக இருந்தால் கையால் எப்படி என்ன செய்வாங்க, மிம்பர்ல வச்சு கையால் அப்படி விரலை காட்டிக்கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். நபிகளார் மௌத்தாகின்ற கட்டத்தில் கூட அந்த விரல்களை அப்படியே நட்டுக்கொண்டு தான் ரஃபீக்கல் ஆலா, உயர்ந்த நண்பன், என்னை உயர்ந்த நண்பனாகிய உன்னோடு சேர்த்துக்கொள் என்று சொல்லித்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் கூட அந்த விரலை உயர்த்தி காட்டிக்கொண்டு நபிகளார் அந்த பிரார்த்தனையோடு தான் மரணித்தார்கள் என்ற செய்திகள் ஹதீஸ்களில் வருகிறது. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விரலை உயர்த்துறது நபிகளார் ஒரு சுன்னாவாக செய்திருக்கிறார்கள். அதே போல செய்திகளை நாங்க பார்க்கிறோம். பிஷ்ர் இப்னு மர்வான் குத்பா செய்கிறார். குத்பான தெளிவா வருது, யஹ்துபு ஃபரஃபா யதைஹி ஃபி துஆ, அவர் துஆவுக்காக வேண்டி கையை உயர்த்தினார். அப்ப உமாரா அந்த டைம்ல தான் சொன்னாரு, இந்த குட்டையான கைகள், அதாவது குள்ளமான இந்த கைகளை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவானாக என்று அவர்கள் சொல்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தன்னுடைய கைகளை இஷாரா செய்வதை தவிர வேறு விதத்தில் அவர்கள் அதிகரித்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய செய்தி திருமதி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் 515வது இலக்கத்தில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இதற்கு நைலுல் அவுத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூல் 3வது ஜுஸுலே 322வது பக்கத்திலே இந்த ஹதீஸுக்கு அவர்கள் விளக்கம் எழுதுகின்ற பொழுது, இது ஒரு ஃபிக்ஹ் அடிப்படையில் துவக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் நூல். இந்த ஒரு ஹதீஸுக்கு ஷரஹ் செய்யப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை பொறுத்தவரையிலே இதிலே அவர்கள் சொல்கிறார், ஒல் ஹதீஸானி மத்குரானி ஃபில் பாப், இந்த பாபிலே கூறப்பட்ட 2 ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே
அது எதை குறிக்கிறது என்றால் எதுல்லானி அலா கராஹத்தி ரஃபில் ஐதி அலல் மிம்பர் ஹால துவா, துவா செய்கின்ற பொழுது மிம்பர்லே கையை உயர்த்துவது வெறுப்பான விடயம் என்பதை இந்த ஹதீஸ்கள் இரண்டும் அறிவிக்கிறது. அப்ப மிம்பர்ல கையேந்தி துவா செய்கிறது வெறுப்பான ஒரு விடயம், கராஹத் மக்ரூஹான ஒரு செயல்பாடு என்பதை காட்டுகிறது. அது ஒரு பிதாத், நூதன செயல்பாடு என்பதை காட்டுகிறது. அப்ப துவா செய்கிறது இருக்குது, துவா செய்யணும். ஆனா கையேந்துவது, கையை இவ்வாறு ஏந்துவது பிதாத் என்ற கருத்தை சொல்கிறார்கள். நபி வழி இல்லை. நபிகளார் 2 இடத்துல வைத்திருக்கிறாங்க. ஒன்று மழை வேண்டி துவா மெம்பர்ல துவா செய்கின்ற பொழுது உயர்த்திருக்கிறார்கள். வேறு இடத்துக்கு அந்த மழை திருப்புவதற்காக வேண்டியும் நபிகளார் கையேந்தி துவா செய்திருக்கிறார்கள். மற்றும்படி நபிகளார் கையை இவ்வாறு இஷாரா செய்து கொண்டுதான் பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் மேற்படி ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள். ஏன்னா அவங்க ஏன் கூடாது கையை ஏத்துற பிதாத்னு ஏன் சொல்றாங்கன்னா, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் எப்படி வருது, லா யர்ஃபு யதைஹி ஃபீ ஷை மின் துஆஇஹி இல்லா ஃபில் இஸ்திஸ்கா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி தொழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தவிர நபிகளார் கையை மிம்பரிலே உயர்த்த மாட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கையை உயர்த்துவார்கள் என்றால், தன்னுடைய கக்கத்தின் வெண்மைகள் விளங்குகின்ற அமைப்பிலே நபிகளார் கைகளை உயர்த்துவார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஸ்காவை தவிர வேறு இடங்களில் நபிகளார் கையை உயர்த்தியது இல்லை என்பதை வெளிப்படையாக வழங்குகிறது என்ற அந்த செய்தியை இமாம் ஷவுகானி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது விஷயம் அவ்வாறல்ல, துஆவுக்கானி கையேந்தலாம். கையேந்துவது பல இடங்களே நபிகளார், கணக்கிட முடியாத இடங்களே நபிகளார் அதிகமாக கையேந்தி இருக்கிறார்கள் என்பதனால் கையேந்தலாம் என்ற கருத்தை இமாம் நவவி சொல்கிறார்கள். இருந்த போதிலும் ஹதீஸ் நமக்கு முக்கியத்துவமானது. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறு செய்யவில்லை என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் இந்த இடத்துல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கவுலை விட நாங்கள் நபிகளாருடைய சொல்லை முற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே கையேந்த கூடாது. கையேந்துவது பிதா, நபி வழி அல்ல. கையேந்துவது என்றால் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை கையேந்த வேண்டும். அப்ப துவா செய்வது என்கிறதா இங்க பிரதானம். இப்ப நம்ம நாட்கள் என்ன, துவா செய்தால் இமாம் என்ன துவா செய்யறாரு, இது முறையல்ல, இது இப்படி செய்யக்கூடாது என்ற மாதிரியும் பிதாத்தா பார்க்கக்கூடிய ஒரு ஷாராரையும் நாங்கள் பார்க்கிறோம். இமாம் துவா செய்யலாம். ஹதீபாக இருக்கக்கூடிய ஒரு மிம்பர்ல இருப்பவரோ பெருநாள் தொழுகையிலே ஆற்றப்படுகின்ற உரையிலேயோ துவா செய்யலாம் என்பதை மேற்படி ஹதீஸ்களை நான் ஆதாரமாக காட்டி பேசியிருக்கின்றேன். எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். துஹ்வத்துல் அஹ்வதி என்று சொல்லக்கூடிய பாரக்பூரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாப் 3வது ஜுஸுல 38வது பக்கத்திலே அவர்கள் அந்த அல் குசைரத்தை என்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் போது இது அவருக்கு எதிராக அவர் பிரார்த்தித்திருக்கிறார் என்பதுதான் வெளிப்படை. ஆனால் அவருடைய செயலை பழிச்சு சொல்றதுக்கான அவர் இப்படி சொன்னார் என்ற அந்த செய்தியையும், அதாவது அந்த உமார் அபு ருஐபா அந்த செயல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமா செய்யறாரு என்ற ஆத்திரத்தில் சொன்னதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அதான் சஹாபாக்களுடைய நிலை. நபிகளாருக்கு மாற்றம் நடக்கின்ற பொழுது அவர் உள்ளம் எந்த அளவு துடிக்குதுன்னு பாருங்க. இதுதான் அவர்களுடைய நிலை. இப்படித்தான் அவர்கள் ஹதீஸ்களை பாதுகாத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல பார்க்கின்ற பொழுது இஷாரா செய்தார்கள். துஆவுடைய நிலைமையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தவில்லை என்பதையே இங்கு அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல மர்வானுடைய செய்தி இன்னும் விரிவாக வருகிறது. அதாவது அபூதாவுத் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே 1104வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய தினத்திலே பிஷ்ர் இப்னு மர்வான் துவா செய்வதை உமார் இப்னு ருவைபா பார்க்கிறார்கள். அவர்கள் சபிக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய 2 கைகளையும் இழிவாக்குவானாக என்று சொல்கிறார்கள். அந்த செய்தியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரல்களால் சைகை செய்வதை, அவருடைய ஆட்காட்டி விரல் சப்பாபாவின் மூலமாக, அதாவது இந்த கட்டை விரல் சொல்கிறோம், இந்த விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விரலால் நபிகளார் இஷாரா செய்தார்கள், சுட்டினார்களே தவிர நபிகளார் கையேந்தி துவா செய்யவில்லை. அதுக்கு மாற்றமாக இவர் செய்கிறாரே என்று ஆத்திரப்பட்டு அவருக்கு சபித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடு இப்படித்தான் இருந்திருக்கிறது. துவா செய்திருக்கிறார்கள், குத்பாவிலே துவா செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கையேந்தவில்லை.
கையேந்துகின்ற சந்தர்ப்பம் என்பது இரண்டு. ஒன்று வந்து மழை வேண்டி துவாச்சி மிம்பர்ல துவாச்சுகின்ற போது, அல்லது மழை வேண்டாம் என்ற நிலை வருகின்ற பொழுது அதை மழை வேறு இடத்துக்கு அனுப்புவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்காக நபிகளார் தன்னுடைய கக்கத்தின் வெண்மை தெரிகின்ற அளவுக்கு கையை வைத்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு ஹதீஸ்க்கு நபிகளார் வேறு இடங்களில் கையை உயர்த்தியது இல்லை என்பதையும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே நாங்கள் கையேந்தி இமாம்கள் பிரார்த்திக்க கூடாது, ஆனால் பிரார்த்திக்க வேண்டும். சும்மா கையை சுட்டி கொண்டு அதாவது சப்பாபா என்ற இந்த தஸ்பீஹ் விரலை ஆட்காட்டி விரலை கொண்டு காட்டிக்கொண்டு நாங்கள் துவா செய்வது சுன்னாவாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி மூஜமு தபரானிகள் நல்ல தெளிவாக வருது. 17,224 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, யாருன்னா ஹுசைன் இப்னு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி சொல்றாரு அப்படின்னா, நான் உமாரா இப்னு ருவைபாவுக்கு பக்கத்தில் நான் இருந்தேன் ஜும்மாவில். அப்பொழுது பிஷ்ரு குத்பா எங்களுக்கு ஓதினாரு. அவர் துவா செய்கின்ற பொழுது கைகளை உயர்த்தினார். உமாரா சொன்னார், அல்லாஹு தாலா இந்த 2 கைகளையும் அல்லாஹு தாலா இழிவுபடுத்துவானாக. சின்ன கையை யுதையத்தைன்னு சொல்றார், 2 சின்ன கைகளையும் அந்த குள்ள கைகள் 2ஐயும் அல்லாஹு தாலா இழிவுபடுத்துவானாக என்று சொல்லிட்டு, ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யக்துப், நபிகளார் குத்பா செய்கின்ற நிலையில நான் பார்த்திருக்கிறேன். இதா தஆ அவர்கள் பிரார்த்தித்தால் யகூலு ஹக்கதா இவ்வாறு சொல்வார்கள், வரஃபஅ ஸப்பாபா வஹ்தஹா அந்த சப்பாபாவை ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்துவார்கள் என்று சொல்கிறார்கள். இதுதான் நபி வழி. இந்த நபி வழியில் அடிப்படையில் தான் நாங்கள் பிரார்த்தனை முறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இமாம்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாமுங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. அவங்க கையேந்துவதோ அல்லது அவர்கள் விரலை நீட்டுவதோ இப்படியான விஷயங்கள் அவர்கள் செய்யலாமான்னு கேட்டால், அவர்களும் இந்த மழை வேண்டி தொழுகின்ற சந்தர்ப்பங்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் மழை வேண்டி தொழுகின்ற தொழுகையிலேயோ தொழுகையின் போது செய்யப்படுகின்ற துவாவிலோ அல்லது மலை கேட்டு துவா நபிகளார் கையேந்துவார்கள், அது இமாமை பின்பற்றுதல் என்ற அடிப்படையில் கையை ஏந்தலாம் என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்பொழுது கையேந்தி மெதுவாக ஆமீன் சொல்லலாம் என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த செய்திகளும் அந்த இஸ்திஸ்கா மழை வேண்டி துவா செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொன்ன அந்த செய்தி, கைகளை ஏந்தி கொண்டு அந்த விரலையும் இஷாரா செய்து விரலையும் இஷாரா செய்து கொண்டு அவர் பிரார்த்தித்தார். அதுக்குத்தான் உமாரா சபித்தார். இது நபிகளார்கள் வழிகாட்டில் நபிகளார் விரலையும் இப்படித்தான் இஷாரா செய்திருக்கிறார்கள் என்று அந்த இஷாராவுடைய முறையையும் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே முஸ்னத் அஹ்மதிலேயும் வருகிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்லிருந்து பிரார்த்திக்கின்ற பொழுது தன்னுடைய விரலை இஷாரா செய்வார்கள் என்ற அந்த செய்தி வருகிறது. அப்ப பிரார்த்தனை என்ற அந்த செய்தி நிறையவே இது தொடர்பாக வருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல பிரார்த்தித்து இருக்கிறாங்க. அப்ப நாங்களும் பிரார்த்திக்கலாம். நாங்கள் பிரார்த்திப்பதை பிதஅத்தாக கருதக்கூடாது. எனவே அதை நாங்கள் பிரார்த்திக்கலாம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். பிரார்த்திப்பது சுன்னா. நபிகளார் அவ்வாறு நடந்திருந்தால் மிம்பர்லே நாங்களும் அவ்வாறு செய்வது ஒரு சுன்னா. அது ஃபர்தா, வாஜிபா, முஸ்தஹப்பா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை ஒரு முஸ்தஹப்பாக சுன்னாவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற கருத்தையை நாம் சரிகாணுகிறோம். அதே போன்று மௌமுங்கள் ஹதீப் துவா செய்கின்ற பொழுது ஆமீன் சொல்லலாமா என்று கேட்டால், ஒரு சாரார் ஆமீன் சொல்லக்கூடாது என்ற கருத்தை சொல்கிறார்கள், இன்னொரு சாரார் ஆமீன் சொல்லலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இப்பொழுது நான் 2 சாராருடைய கருத்தையும் சொல்லிவிட்டு அதிலே நான் சரி கண்ட கருத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது சூரத்துல் அஅராஃப் 204வது வசனம், ஒய்தா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி மௌனமாக இருந்து கேளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படக்கூடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதற்கு இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3வது ஜுஸூலே 538வது பக்கத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது என்ன குறிப்பிடுகிறார்கள், இந்த மௌனமாக இருத்தலும் காதாழ்த்தி கேட்பதும், குர்ஆனை ஓதுகின்ற பொழுது மௌனமாக இருப்பதும் காதாழ்த்தி கேட்பதும் எங்கே என்றால், சும்மா போகக்குள்ள ஒருத்தர் ஓதிட்டு இருக்காரு சத்தமா, நாங்க 2க்கு மௌனமா 2 காதாழ்த்தி கேட்கணுமான்னு கேட்டா அது சொல்லப்படல. அது என்னன்னு சொன்னால், அன்னல் முராத பிதாலிக ஃபி ஸலா, அது தொழுகைத்தான் ஆடப்பட்டிருக்கிறது. அப்ப தொழுகையில இமாம் சத்தமாக ஓதினா நாங்க ஓதாம மௌனமா இருந்து கேட்க வேண்டும். அதே போன்று நாங்கள் அதை காது தாழ்த்தி நாங்கள் எதுவும் ஓதாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்கிறது என்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு காரணம், அதாவது தொழுகையில்.
அடுத்தது அந்த வசனத்தை பற்றி இமாம் ஷுஅபா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது மன்சூர் வழியாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி, இப்ராஹிம் இப்னு அபி ஹுர்ரா அவர்களிடத்திலிருந்து நான் கேட்டேன் என்று மன்சூர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி அந்த முஜாஹிதிடத்திலிருந்து அவர் இப்ராஹிம் இப்னு அபி ஹுர்ரா கேட்டதாக அவர் சொன்னதாக சொல்கிறார். இந்த ஒய்தா குரியல் குர்ஆன் ஹுஸ்தமி உலகு ஆன்சி, நீங்க குர்ஆன் ஓதப்பட்டால் கேளுங்கள், மௌனித்திருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பொறுத்தவரையிலே என்ன இடங்களெல்லாம் நாங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் மௌனமா இருக்க வேண்டும், காதாழ்த்தி கேட்க வேண்டும், 2 வேலை செய்யணும். அது எதுல என்ன, தொழுகையிலை ஹுத்பா யமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய தினத்தில் ஓதப்படுகின்ற ஹுத்பாவிலும் மௌனமாக இருந்து கேட்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஹுத்பாவில் ஆமீன் சொல்ற அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இடத்துல நாங்கள் ஆமீன் என்று சொன்னால் அது ஒரு பேச்சு வழக்கில் உள்ள ஒரு வார்த்தை மாதிரி மாறிவிடும். அதனால் இந்த குர்ஆன் வசனத்தை மீறுகின்ற அமைப்பு அங்கே வருகிறது. அதனால் மௌனங்கள் ஆமீன் சொல்லக்கூடாது என்ற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி ஹுத்பா இமாம் துவா செய்யலாம், ஆனால் மௌனங்கள் ஆமீன் சொல்லக்கூடாது என்ற கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் துவா என்பது வேறு, ஹுத்பா உரை என்பது வேறு என்பதை நான் பின்னுக்கு விளக்குவேன். எனவே துவா செய்யும் போது ஆமீன் மெதுவாக சொல்லிக் கொள்ளலாம் என்ற கருத்தை நாம் சரி காண்கிறோம். ஏனென்றால் இங்கே உரை நிகழ்த்துகின்ற பொழுதுதான் மௌனமாக இருக்க வேண்டும். மற்ற நேரத்தில் சில தேவையான வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள். சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நபிகளார் கூட கீழே இறங்கி பேரப்புள்ளைய கொஞ்சினிய சம்பவம் வந்திருக்கிறது. அதே போன்று சிலருக்கு நபிகளார் சுட்டி காட்டி நீங்க தொழாம வந்தீங்க, தொழுங்க அப்படின்னு சொன்ன சம்பவங்கள். அதே போன்று கீழே இருந்தவர்கள் கேள்வி கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யுங்கன்னு சொன்ன அந்த சம்பவங்கள், இப்படியான விஷயங்கள், சில தேவையான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பதையும், எனவே இந்த இடத்துல பேசக்கூடாது, மௌனமா இருக்க வேண்டும் என்பது உரை நடக்குகின்ற பொழுதுதான். மற்ற நேரத்தில் துவா செய்யும் போது ஆமீன் சொல்வது பிழை அல்ல என்ற ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை அசீஸ் ஃபர்ஹான் போன்ற அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதிலே இதே மாதிரி இப்னு ஜுரைஜ் அவர்களும் அதாவது தொழுகை ஹுத்பா சொல்கிறார்கள். இன்னும் சில ரிவாயத்துகள்ல தொழுகை திக்ர் என்றால் அங்க உரை நிகழ்த்தப்படுகின்ற பொழுதும் என்ன செய்ய வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, அல் இன்சாத் யௌமுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாள் உரை நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது மௌனமாக இருக்க வேண்டும். அதே யௌமுல் ஃபித்ர், அதாவது நோன்பு பெருநாள் உரை நடக்கின்ற பொழுது மௌனமாக இருக்க வேண்டும். ஓ யௌமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய தினத்தில் மௌனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒஃபீமா யஜ்ஹரு பிஹில் இமாம் மினஸ் ஸலா, தொழுகையிலே சத்தமாக இமாம் ஓதக்கூடிய அந்த ஓதல்களின் போதும் மௌனமாக இருந்து காதாழ்த்தி கேட்க வேண்டும். நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம் என்ன செய்யக்கூடாது, இமாம் ஓதும் போது நாங்களும் ஓதக்கூடாது, நாங்கள் மௌனித்து கேட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற செய்தியை இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படைத்தான் சில ஆமீன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். உரை நிகழ்த்துகின்ற பொழுது செய்யக்கூடாது. ஆனா மற்றும்படி நாங்கள் அவர் துவா செய்ய தொடங்கினால், இமாம் துவா செய்ய தொடங்கினால் நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் ஆமீன் சொல்லிக் கொள்ளலாம், அதுவும் மெதுவாக சொல்லிக் கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்னு ஜரீர் அவர்கள், இமாம் தபரி அவர்கள் இங்கே சொல்லுகின்ற பொழுது அன்னல் முராத பிதாலிக், அதாவது குர்ஆன் ஓதப்பட்டால் மௌனித்து நீங்கள் காதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதனுடைய நாட்டம் என்னவென்றால் அல் இன்சாத் ஃபிஸ் ஸலா, தொழுகையிலும் ஃபில் ஹுத்பாக்களிலும் ஹுத்பாவிலும் மௌனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸுகளிலே மௌனமாக இருக்க வேண்டும் என்ற செய்திகள் வருகிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு, ஹல்ஃபல் இமாம் ஹாலல் ஹுத்பா, இமாமுக்கு பின்னால் நாங்கள் என்று தொழுகின்ற சந்தர்ப்பத்திலும் ஹுத்பாவுடைய சந்தர்ப்பத்திலும் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்கிறார்கள். எனவே அங்க நாங்கள் இமாம் ஹுத்பா செய்கின்ற பொழுது நாம் ஆமீன் சொல்லக்கூடாது என்ற கருத்துக்கு தான் இந்த இதெல்லாம் அவங்க சொல்கிறார்கள் என்பதை இடத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னொரு செய்தியை நாங்கள் அப்துல் ரஸாக் என்று சொல்லக்கூடிய அறிஞர் வழியாக வரக்கூடிய செய்தி, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள், அன்னஹு கரிஹ இதா மர்ரல் இமாம் பி ஆயத்தி ஹௌஃபின், அதாவது பயமுறுத்தாட்டக்கூடிய, அதாவது நரகத்துடைய வேதனையில், கபருடைய வேதனை, இப்படிப்பட்ட வசனங்களை ஓதுகின்ற பொழுதும், அதே போல அல்லாஹ்வுடைய அருள் சம்பந்தப்பட்ட வசனங்களை ஓதுகின்ற பொழுதும் பின்னால் நிற்கக்கூடிய மௌமும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் அஸ்ஸுக்கூத் என்று கூறினார்கள். அதாவது மௌனமாத்தான் இருக்கணும். அந்த இடத்துல நாங்க அல்லாஹ் அந்த ரஹ்மத்துக்கு, சில செய்திகளில் வருது, நபிகளார் தொழும்போது ரஹ்மத்துடைய வசனம் வந்தா துவா செய்வாங்க, அதே போன்ற எச்சரிக்கப்பட்ட வசனங்கள் அதுல இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க என்று ஹதீஸ்கள் வருது, ஆதாரபூர்வமான செய்திகள்.
ஆனால் மௌனங்களை பொறுத்தவரையிலே சத்தமாக இமாம் ஓதுகின்ற பொழுது அவர்கள் மௌனித்து கேட்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அந்த இடத்துல நாங்கள் துவா செய்வது இல்லை, அந்த இடத்துல மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே நாங்கள் தனித்து தொழுகின்ற பொழுது அந்த இடத்துல அதாபுடைய வசனங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அதாபை விட்டு பாதுகாப்பு தேடுவது, ரஹ்மத்துடைய வசனங்கள் வரும்போது ரஹ்மத்தை வேண்டி நாங்கள் துவா செய்து கொள்ளலாம். இமாமாக இருக்கின்ற பொழுது செய்து கொள்ளலாம். மௌனமாக இருக்கின்ற பொழுது மௌனமாக இருக்க வேண்டும், அந்த இமாம் ஓதுகின்ற ஓதலை கேட்க வேண்டும் என்ற அந்த விளக்கத்தை அப்துல் ரஸாக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் தௌரி வழியாக, தௌரி லைத் வழியாக, லைத் வந்து முஜாஹித் வழியாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். ஆமீன் சொல்லுவதை பொறுத்தவரையிலே சிலர் வந்து தவறாக இந்த வசனத்தை காட்டுவதும் உண்டு. தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகின்ற பிதஅத்தான கூட்டு துவா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் செய்யாத, சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் ஒரு முறையேனும் செய்யாத ஒரு கூட்டு துவாவை இன்று நம்முடைய சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஹபீத்தான, ஒரு அருவருப்பான பிதஅத்துங்கிறதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக நமக்கு ஒருத்தர் துவா செய்கிறார், அல்லது ஒரு பயான் நடக்கும்போது துவா செய்கிறார், ஒரு உரை நிகழ்த்தி விட்டு ஒரு துவா செய்கிறார் என்று சொன்னால் அங்கே ஆமீன் சொல்லலாமா என்று கேட்டால் ஆமீன் சொல்லலாம். எப்படி அந்த உரை நிகழ்த்துகின்ற பொழுது அவர் துவா செய்தால் ஆமீன் சொல்லலாம் என்பதற்கு அறிஞர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வகால மூசா ரப்பனா இன்னக அதைத ஃபிர்அவுன வமலஅஹு ஸீனதன் வஅம்வாலா என்று வரக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சூரா யூனுஸ்னுடைய 88வது வசனம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், ஃபிர்அவுனும் அவனுடைய கூட்டத்தாரும் இப்படி அலங்காரத்தோடு இருக்கிறார்கள், பெரும் சொத்து செல்வங்களோடு இருக்கிறார்கள், மக்களை உன்னுடைய வழியை விட்டு வழி தவறச் செய்கிறார்கள், அவர்களை நீ துடைத்தெடுத்து விடு, அவர்களை அழித்து விடு என்று துவா செய்த அந்த சம்பந்தமான விடயம் சூரா யூனுஸ் 88வது வசனத்துல வகால மூசா, ஒருமையாத்தான் வருது, மூசா சொன்னார், அதாவது மூசா பிரார்த்தித்தார். அந்த இடத்துல அந்த அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி யூனுஸ் 89வது வசனத்தில் சொல்லும் போது கது உஜீபத் தஅவத்குமா, அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய 2 பேருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப 2 பேருடைய பிரார்த்தனை என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால் அதற்கு தஃப்சீருடைய இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது மூசா தான் துவா செய்தார், அதாவது ஹாரூன் ஆமீன் என்று சொன்னார். எனவே ஆமீன் சொல்பவரும் துவா செய்தவராகத்தான் பார்க்கப்படுவார். எப்படி அதுக்கு உதாரணம் காட்டுகிறார் என்றால் வலல்லாலீன் என்று சொன்னால் ஆமீன் என்று இமாம் சொல்வார். அதை கேட்டு மாமங்கள் சொன்னார்கள் என்றால் அவர்களும் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதியவர்களாக மாறிவிடுவார்கள், அவர்களும் அந்த பிரார்த்தனை கேட்டவர்களாக மாறிவிடுவார்கள் என்பது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள், அதற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்பதனால் தான் மூசாவை அல்லாஹ் தனியே துவா செய்து சொல்லி காட்டுகிறான். முடிக்கும் போது 2 பேர் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டதாக சொல்வது என்பது ஒருத்தர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொல்லி இருக்கிறார், எனவே ஆமீன் சொல்வதும் துவா செய்வதாகத்தான் பார்க்கப்படும் என்ற அந்த கருத்தை தஃப்சீரிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒருத்தர் துவா செய்கிறார் என்றால் அதற்கு இன்னொருத்தர் ஆமீன் சொல்கிறார் என்றால் அவரும் பிரார்த்தித்தவர் போன்றுதான். பிதத்தாக செய்யப்படுகின்ற விடயங்களை நான் சொல்லலைங்க. பொதுவாக ஹுத்துபாக்கள், ஜும்மாவுடைய உரைகள், அதே போன்று பெருநாள் உரைகள், ஒரு உரை செய்துவிட்டோ அல்லது ஒருத்தர் நமக்கு துவா செய்கிறார், அல்லாஹு தஆலா உங்களுடைய நோயை குணப்படுத்துவாங்க, நீங்க ஆமீன்னு சொல்றீங்க, இப்படியான விஷயங்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வசனம் ஆதாரமாக இருக்கிறது. மாற்றமாக தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகின்ற கூட்டு துவாங்கிறது பகிரங்கமான வழிகேடு, அதுக்கு ஒரு பிதஅத்துங்கிறதையும் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துவாவுக்கு அல்லாஹ் விடையளித்திருக்கிறான் என்று சொல்வது. இந்த இந்த துவாவை பொறுத்தவரையிலே அல்லதி அம்மன அலைஹா அஹூஹு ஹாரூன், அதற்கு அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் அது உஜீபத் தஅவத்துகுமா, உங்கள் 2 பேருடைய பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4வது ஜுஸூல 291வது பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். இமாம் அபு ஆலியா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அபு ஆலியா, அபு சாலிஹ், அதே போன்று இக்ரிமா, முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி, ரபீ இப்னு அனஸ், இப்படி போன்றவர்கள் எல்லாம் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பெரும் அறிஞர்கள், சாதாரணமாக்கல்ல தப்சீர்லேயே மூழ்கி போயிருந்த அந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா துவா செய்தார், அம்மன் ஹாரூன் ஆமீன் சொன்னார், அதனால் தான் அல்லாஹ் கது உஜீபத் தஅவத்துகுமா என்று சொல்கிறான். என்னத்தை அவங்க கேட்டாங்க? 2 பேரும் ஃபிரௌனை அழித்து அவனை நாசமாக்கும்படி அவர்கள் கேட்டார்கள். அந்த துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அதை அங்கீகரித்துக் கொண்டான் என்ற அந்த செய்தியை இதிலே பதிவு செய்கிறார்கள்.
எனவே இந்த வசனத்தை வைத்து நாங்கள் இன்னொரு ஆதாரத்தையும் கொள்ள முடியும் என்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிவிட்டு மாமும் வந்து ஆமீன் சொல்லுகின்ற வரையறை இமாம் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது அதுக்கு மாமும் ஆமீன் சொல்வதை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அது யுன்ஸிலு மன்ஸிலத் ഖിറാഅத்திஹா அந்த ரெண்டு பேரும் ஓதிய இடத்தில் வைத்து கொள்ளப்படும். அப்ப ஒருத்தர் ஓதிட்டு அடுத்து மாமும் ஆமீன் சொல்வதனால இமாம் ஓதுகிறார், மாமும் ஆமீன் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே ரெண்டு பேரும் அதை ஓதியதாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற போது ரெண்டு பேரும் துஆ செய்ததாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதனால் நாங்கள் ஒருத்தர் ஓத நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அதுக்கு பின்னால் ஆமீன் சொல்லுகிறோம் என்றால், அதாவது தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆமீன் சொல்கிறோம் என்றால் நாங்களும் ஓதியவர்கள் போன்றுதான் என்று ஆதாரமாக கொள்ள முடியும் என்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மேற்படி அந்த பக்கத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சரி, இப்ப நடைமுறையிலே சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில அறிஞர்களுடைய கருத்துக்களையும் நான் இங்கே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த மாமுங்கள் ஆமீன் சொல்லலாமா, இமாம் துஆ செய்யலாம்ங்கிறது உறுதியாயிற்று, தெளிவான ஹதீஸ். பெருநாள் தொழுகை துஆ செய்யலாம், குத்பாக்களை துஆ செய்யலாம், மழை வேண்டி தொழுகை தொழுகும்போது துஆ செய்யலாம்ங்கிறத தெளிவா பார்த்துட்டோம். இப்ப நாங்க மௌமுங்கள் ஆமீன் சொல்லலாம்ங்கிறதையும் பார்த்துட்டோம். அதுல நவீன கால அறிஞர்களாக இருக்கின்ற அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்து மரணித்த அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தொடர்ந்து துஆ செய்யறதுங்கிறது நபி வழியில் உள்ள விடயம் அல்ல. இன்னமா மின சுன்னா அஹ்யானன், அது சில நேரங்களில் துஆ செய்யலாம். எதுவல் இமாம் லி அம்ரின் ஆருதின் யௌமுல் ஜும்ஆ, ஏதாவது குறுக்கிடக்கூடிய ஒரு தேவை இருந்தால் அந்த ஒரு காரியத்துக்காக வேண்டி அவர் துஆ செய்து கொள்ளலாம். இரண்டாவது குத்துபாவில தான் கட்டாயம் துஆ செய்யணும் என்று உறுதியாக அதை பலமாக பற்று பிடித்துக் கொள்வதை பொறுத்தவரை லைசலகு அசல் இரண்டாவது குத்துபாவில துஆ செய்யணுங்கிறதுக்கு எந்தவித ஆதாரம் கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் இரண்டாவதுலையும் செய்யலாம், முதலாவதுலையும் செய்யலாம். எனவே அதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது என்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அவர்கள் துஆ ஓதுவதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அதை செய்யறதுக்கு நபி வழியில ஆதாரம் இல்லை என்ற அந்த செய்தியை சொல்கிறார்கள். அதே போன்று டாக்டர் உஸ்மான் அல் ஹமீஸ் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இமாம் துஆ செய்தால் நீ ஆமீன் சொல்லு. ஆமீன் என்றால் தக்குலு ஆமீன், ஆமீன் மெதுவா சொல்லு, சத்தம் போட்டு. ஏன்னா துஆ சம்பந்தம் வரும்போது உனக்கு துஸ்மி நஃப்ஸக், உனக்கு கேட்கிற அளவுக்கு நீ ஆமீன் சொல்லு. ஒயின்னமா பிஸௌத்தின் முன்ஹஃபித், அதாவது தாழ்ந்த குரல்ல மெதுவாக நீ ஆமீன் சொல்லிக்கொள், மெதுவான சத்தத்துல ஆமீன் சொல்லு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே அசீஸ் ஃபர்ஹான் அவர்கள் ஷேக் அசீஸ் ஃபர்ஹான் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மௌமூன் ஆமீன் சொல்லுவதை பொறுத்தவரை ஜும்மாவை வீணாக்காது. ஏனென்று சொன்னால் துஆ செய்ய தொடங்கிவிட்டால் அது ஹுத்பாவில் சேர மாட்டாது. அது ஹுத்பாவில் வேறுபடுத்தி ஒரு துஆ என்ற அம்சமாக மாறிவிடும். அந்த இடத்துல ஆமீன் சொல்லலாம் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று டாக்டர் சாலிஹ் ஃபௌசான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிஞர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது யுஸ்தஹப்பு தஅமீனு அலா துஆ இல் ஹதீப் பிஸௌத்தின் முன்ஹஃபிலின், மெதுவான குரலிலே இமாம் ஹதீபுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வது வரவேற்கத்தக்கது, முஸ்தஹப்பான காரியம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ரெண்டு ஹுத்பாவுக்கும் மத்தியில், ரெண்டு ஹுத்பாவுன்னா ஒரு ஹுத்பா ஓதுறாரு, முதலாவது ஹுத்பா, அதே போல இரண்டாவது ஹுத்பா. இந்த ஹுத்பாவிலே துஆ செய்வது என்பது பரவாயில்லை என்று சொல்லி பல்ஹு ஹைர், அதுமே சிறந்த காரியம் என்று சொல்கிறார்கள். வல் மஅமூம் யுஅம்மினு சிர்ரன், இரகசியமாக மெதுவாக மனசுக்குள்ள ஆமீன் என்று மாமூம் சொல்லிக் கொள்வார் என்ற கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அவர் அதுக்கு ஆதாரமும் காட்டுகிறார். என்னது? புகாரியிலே 935வது ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த துஆ, அதில் ஒரு அடியான் துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அவன் தொழுது கொண்டு இருக்கின்ற நிலையில் அவன் செய்கின்ற துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதில்லை, அதை கொடுப்பான் அல்லாஹ் என்று வரக்கூடிய அது மிக சுருக்கமான நேரம் என்று நபிகளார் கைகளால் சுருக்கம் என்பதை கொஞ்ச நேரம்தான் என்பதை கைகளால் சைகை செய்து சொன்னார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரம் குத்பாவுடைய நேரமாக கூட இருக்கலாம். அதனால் இமாம் துஆ செய்கின்ற பொழுது மாமுங்கள் ஆமீன் சொல்லிக் கொள்வது அந்த பகுதியிலே அந்த துஆ செய்யக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையினுடைய அந்த துஆவை கூட நாம் அடைந்து கொள்ளலாம். முதலாவது குத்பாவிலே இரண்டாவது குத்பாவிலே செய்து கொள்ளலாம் என்ற கருத்தை இப்னுல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று வாழ்ந்து மரணித்த இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய முஃப்தி, அவர் சொல்லுகின்ற பொழுது அமீர் ஃபி நஃப்ஸி, தன்னுடைய உள்ளத்திலே ஆமீன் சொல்லிக் கொள்வான் என்பதை சொல்கிறார்கள். முஸ்தபா அல் அதவி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கிலாஹுமா முஸ்தஹப், அதாவது இமாம் துஆ செய்வதும்
மாமுங்கள் அதற்கு ஆமீன் சொல்வதும் முஸ்தஹப்பான வரவேற்கத்தக்க காரியம். அதுக்கு ஆதாரம் அது உஜீப தாவத்துக்குமா, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் துவா செய்ய ஹாரூன் அலை இஸ்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்ற அந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த வசனத்தை சுட்டிக்காட்டி இந்த வசனத்தின் அடிப்படையில் முஸ்தஹப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே சுருக்கமாக நாங்கள் பார்த்ததை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது இமாம் ஹத்தீபாக இருக்கின்ற பொழுது, பெருநாள் தொழுகை தொழுகின்ற பொழுது இமாம் துவா செய்யலாம், அதற்கு மாமுங்கள் ஆமீன் சொல்லலாம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இமாம் ஹுத்பா செய்கின்ற பொழுது துவா செய்யலாம். அவர் ஹுத்பா செய்கின்ற சந்தர்ப்பங்களில் கைகளை ஏந்தாது அவர் துவா செய்வார். கைகளை சுட்டி காட்டியவராக, ஆட்காட்டி விரல் மூலமாக இஷாரா செய்தவராக அவர் துவா செய்வார். துவா செய்வது நபி வழியாக இருக்கிறது, முஸ்தஹப்பான காரியமாக இருக்கிறது. மாமுங்கள் ஆமீன் சொல்லலாம் என்பதற்கு மூசா அலை இஸ்லாம், ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி அறிஞர்கள் பேசுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் செய்யலாம் இந்த காரியங்களை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே இது ஒரு சிறிய தேடல். முத்தென்றால் எடுத்துக் கொள்ளுங்கள், கல்லென்றால் தூர வீசிவிடுங்கள் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய தேடலை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு தாலா தவறுகள் இருந்தால் என்னை மன்னிப்பானாக, சரி இருந்தால் ஏற்றுக்கொள்வானாக, உங்களையும் அல்லாஹ் புரிஞ்சிக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல்லாஹு